நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் வெங்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட திட்டமேடு கிராமத்துல எங்களுடைய மயானத்தை எங்களுடைய ஊர் மயானத்தை வந்து தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாரு. இது சம்பந்தமா உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்காங்க. மயானத்தை அகற்ற சுற்றுச்சுவரை அகற்ற சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமா நாங்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கோம், வட்டாட்சியர்கிட்டையும் கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் அந்த சுற்றுச்சுவரை அகற்றாதனால எங்க ஊர்ல இருந்து நாங்க மயானத்தை பயன்படுத்த முடியல. எங்க மயானத்துக்கு போறதுக்கான வழி இல்லாம இருக்கிறோம். ஆகவே நாங்க எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றி நாங்க இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டிருக்கோம். மேலும் வர தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய முடிவில் இருக்கிறோம். இந்த சுற்றுச்சுவர் கூடிய விரைவில் அகற்றப்படவில்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். இதனால இது மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரி, தொடர்பாக அரசு அதிகாரிகிட்ட நீங்க முறையிட்டு இருக்கீங்களா? அதாவது நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், ஆர்டிஓ அவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், வட்டாட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம், பேரூராட்சி தலைவர் அவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், ஈஓட்ட கொடுத்துருக்கோம், எல்லார்கிட்டுமே கொடுத்துருக்கோம். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. நாங்க இதை கொடுத்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. நாங்க இதுக்காக நாங்க ஊர்ல எங்களுடைய ஃபண்டு எங்களுடைய ஊர் பணத்தை எடுத்து நாங்க வழக்கு நடத்தி இதில் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். ஆனாலும் அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இங்க மரியாதை இல்லாம இருக்கு. இதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் செயல்படுத்தாம ரொம்ப மந்தன போக்குல செயல்படுறாங்க. ஒரு கோயில் இடிக்கிறது கூட, புறம்போக்குல கோயில் இடிக்கிறது கூட அவங்களோட படைபலத்தை வச்சு கோயில் எல்லாம் இடிக்கிறாங்க. எங்களுக்கு பயன்படக்கூடிய மயானத்தோட சுற்றுச்சுவர் ஆக்கிரமிப்பு சுவரை இடிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் ஏன் இவ்வளவு தூரம் மெத்தன போக்குல இருக்காங்கன்னு தெரியல. இதுல அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கா அல்லது ஜாதி ரீதியான தொடர்பு இருக்கான்னு தெரியல. எங்களுக்கு எங்களுடைய தீர்ப்பை, உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றணுங்கிறதா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது சம்பந்தமா நாங்க இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துல கிராம மக்களோட இணைஞ்சு செயல்பட்டு இருக்கோம். இந்த சுற்றுச்சூழல் அகற்றினா தொடர்ந்து நாங்க பல கட்ட போராட்டங்கள்ல ஈடுபடுவோம். இப்ப காலையில இருந்து கருப்பு கொட்டி போராட்டம் பண்ணிட்டு வரீங்க. அரசு அதிகாரிகள் எனக்கு உங்களுக்கு சந்திச்சாங்களா? இது வரைக்கும் யாரும் வரலங்க, யாருமே வரல. இது வரைக்கும் எந்த அதிகாரியும் எங்களை தொடர்பு கொள்ளல. காவல்துறை தான் வந்திருக்காங்க. நாங்க அமைதியான முறையில் தான் எங்களுடைய உரிமைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். பொதுமக்களை வஞ்சிக்காதே, காப்பாற்று காப்பாற்று, பொது மயானத்தை எங்கள் மயானத்தை காப்பாற்று, வழிவிடு வழிவிடு, அகற்றிடு அகற்றிடு, ஆக்கிரமிப்பை அகற்றிடு, அகற்றிடு அகற்றிடு, நிறைவேற்று நிறைவேற்று, நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்று, நிறைவேற்று நிறைவேற்று, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். வாழவிடு வாழவிடு, பொதுமக்களை அமைதியாக வாழவிடு, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஆர்ப்பாட்டம், பொதுமக்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நிறைவேற்று நிறைவேற்று, உயர் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்று, வாழவிடு வாழை அமைதியாக வாழவிடு, வழிவிடு வழிவிடு, வழிவிடு வழிவிடு, எங்கள் மயானத்திற்கு வழிவிடு. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்.